கைஸ், நான் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்க்காத செக்மெண்ட் பார்க்க போகிறோம். மூவி ரிவ்யூ நீங்கள் பண்ணது இல்லையா? அதுக்கு முன்னாடி டிமென்ஸ்லேயே மூவி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, தமிழ் பட ரிவ்யூ. ஸோ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்து ஒரு படம் வந்துச்சு, கங்குவா. நம்ம சூர்யா படம், டைரக்டர் சிவா, டிஎஸ்பி மியூசிக்கில் வந்துருந்தது. ஸோ படத்தோட முதல் நாள் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக இருந்துச்சு, செம்ம நெகட்டிவாக கொடுத்தாங்க. படம் அப்படி லைக் நல்லா படம் அது இதெல்லாம் படமாக சிவா வந்து இதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் பார்த்தேன், ஆனால் படம் அவ்வளோ தரவாக இருக்கா. சரி, நாங்கள் அப்புறம் தான் முடிவு பண்ணோம், ஓகே நம்ம யூடியூப் ரிவ்யூ போகலாம் பார்த்துட்டு. ஸோ இன்றைக்கி போய் படத்தை பார்த்தேன். அவங்க சொல்கிற மாதிரி ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ ஊஸ்தான படம் இல்லை. ஓகே, சூர்யா மீன் படத்தில் அந்த கங்குவா கேரக்டர் வந்து செம்மையாக செஞ்சுருந்தார். உண்மையில சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து சூர்யாவுக்கு தான், வேறு யாரும் அந்த கங்குவா கேரக்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. அந்த வீரம், அந்த கெத்து, அந்த வாய்ஸ், அந்த குரல் தான் அந்த கேரக்டருக்கு. பெருமாச்சி மண்ணுன்னு கற்றுவார், நம்மளும் சேர்ந்து கற்றுற மாதிரி இருக்கும், ஃபீல் வரோம்னா. ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ என்ன வந்து அவங்க ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா எல்லாம் கத்திகிட்டே இருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், படத்தோட டைம்லைன் வந்து 1070 1070 அந்த டைமில் நடக்குது. அப்போ நீங்கள் பேசுகிறது ஒரு ஊருக்கு பேசணும், ஒரு வீட்டுக்குள்ளே பேசுகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே பேசுகிறதுனா சொல்லலாம், கத்தக்கூடாது. ஒரு ஊருக்கு பேசுனா நீங்கள் மைக் பிடிச்சி பேசுவீங்க, அந்த இடத்துல நீங்கள் கத்துனா தான் கேட்கும். ஸோ நீங்கள் கட்டி தான் பேசி ஆகணும். சரி, ரொம்ப சண்டை போடப்போ கத்துறாங்கன்னா அவங்க போடு வீரர்கள், அவங்க சொல்லலாம் கற்றுவாங்க. நான் கேட்குறேன், கிளேடியேட்டர்னு படம் வந்துச்சு நவம்பரில், அந்த படத்தில் பார்த்துட்டு வாய் மூட்டு வெளியே வராங்க. இந்த படத்தை பார்த்து வர முடியாதா கேட்குறேன். நம்ம தமிழ் படத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னுக்கு நார்மல் வில்லேஜ் படத்தில் இருந்தார், லைக் விஸ்வாசம் அண்ணாத்துன்னு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு மைண்ட் க்ளோ ஆகி இந்தமாரி எடுத்துருக்காருன்னா சரி, ஹெட்ஸ் ஆஃப் சிவா. சரி, மியூசிக் பார்த்தா மியூசிக் வந்து காது எறியுதுன்னாங்க. டிஎஸ்பி உண்மையிலேயே டிவிசி பேசுகிறது வந்து மியூசிக் வந்து பிரித்து எடுத்துருக்க மனுஷன். என்ன இதில் போட்டார் தெரியல, எல்லா பேக்ரவுண்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு பேக்ரவுண்ட் கூட போய் இது எனக்கு என்ன காதல் மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ஒரே மியூசிக் வந்து ஒரு போர்ஷனில் 4-5 மியூசிக் ஒன்றா போட்டிருக்காரு. ட்ரம் அடிக்கிறது, அந்த ஊதுறதெல்லாம். ஸோ அது கொஞ்சம் இது மாதிரி இருந்துருக்கும், காது பிடிச்சிக்கும். பட் மியூசிக் பேடாக இல்லை, பாட்டு கூட இந்த பாட்டு பேடாக இல்லை, நல்லா இருந்துச்சு. 3 பாட்டு 4 பாட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா அதுதான் அந்த மெயின் கேரக்டர். ஸோ கங்குவா 2 கேரக்டர் ஃப்ரான்ச்சைஸ் 2024, அப்புறம் அந்த 1070 இந்த 2 டைமே நடக்கிறது. ஸோ அவர் 1070 கங்குவாவாக இருக்கார். 2024 அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் அப்படி கேரக்டர் இருக்கார், பவுண்டி அண்ட்ரா. ஸோ அங்கே ஒரு சின்ன பையன் வரலாம். ஸ்பாய்லர் இருக்கும். படத்தை பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. நான் படம் பார்த்துருப்பீங்க, இதுக்கப்புறம் ஸ்பாய்லர் பேட் பரவாயில்ல, அதுவும் போட்டுக்கணும், யூடியூபராக போடணும்ல. இப்போ போட்டு அதே வரும். அப்போ அந்த பையன் வந்து சூர்யாவை பார்ப்போம். சூர்யாவுக்கு மொதல் அந்த பையனை தெரியாதுல, ஏன்னா இவனுக்கு பார்த்துட்டே இல்லை. அவன் வந்து மொதல் கட்டம் வந்து பிடிச்சி வர்றப்போ ஒரு ட்ரெயினில் ஏறி அந்த நம்ம கங்குவா சூர்யாவோட மூஞ்சியை வரைஞ்சி அதை தொகுதியில் வரைஞ்சி கட்டி பிடிச்சிக்குவான். அதுக்கப்புறம் சூர்யாவை பார்த்ததுக்கப்புறம் சூர்யா கூப்பிட்டு வந்துடுவார். அவனை கூப்பிட்டு வந்தானா சிப்பி அந்த ஒரு ஹோட்டலில் எப்படி தங்குவாங்க, செவத்தில் வரையுவான். அப்போட பேக்ரவுண்ட் வரும் பாருங்க, தக்கப்பா. ஸோ பூஷ்கம்ஸாக வந்துருவான். ஸோ அப்போ சூர்யா வந்ததுக்கப்புறம் சூர்யா கூட குழப்பமாக இருக்கும், யார் அந்த பையன் நம்ம மேலே இவ்வளோ தான் இருக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் கதையே வரும். ஸோ கதைலாம் சொல்லலை, நான் ரிவ்யூ பண்ண தான் வந்தேன். ஸோ நல்ல ஸ்டோரி. அது கொஞ்சம் கூட்டு போனது கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. அதே இழுத்துட்டு தான் சொல்லணும். இந்த க்ரொக்கடைல் சீன் அன்னெசரிங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நல்லா இருந்துச்சு தான், பட் அந்த சீன் தேவையில்லை. எதுக்கு போய் அதை கடிச்சிக்கிட்டு இது பண்ணணும். நான் நினச்சேன் வந்து இந்த தலைவலி சாங் இருக்குல்ல, அது வந்து வேட்டையில் 100 பாய்ச்சற மாதிரி சும்மா பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க நினச்சேன். பட் இல்லை, ஒரு ஃபைட் சீனுக்கு பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை என்னென்னா அவர் வில்லேஜை காப்பாற்றணுன்றதுக்காக வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த மொத்த எனிமையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து ட்ராப் வச்சுட்டு போயிரு. இன்னும் மீறி ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. ஒரு கட்டம் அவரோட அந்த என்ட்ரிஸும் நல்லா இருக்கும், எக்லீன்ஸ் தருவோம்ல, அந்த கங்குவான் அந்த இது நல்லா இருந்துச்சு. ஏன்னா படம் பார்க்கலாம், 1 டைம் பார்க்கலாம். கடைசி கட்டம் ஒரு கேமியோ இருக்குது, கார்த்தி வந்ததாங்க அப்படி டெரராக இருந்தார் மனுஷனால. அந்த காலகேயா இருக்கார்ல, பாகுபலி காலகேயா மாதிரி இவர் இருந்தார், பயங்கரமாக இருந்தார். அவரே வில்லன்ல இப்போ பாஸ்டில் இருக்க ப்ரெசென்ட்டில் இருக்கார். ப்ரெசென்ட்டில் சொல்கிறாரு அந்தமாரி ப்ரெசென்ட்டில் வந்து பாபி டியோல் இருக்கார்ல, பாபி டியோல் வில்லன் அவ்வளோ பக்கம் பிடிச்சிருந்தார். சஞ்சய் டெட் லெவலுக்கு கூட இல்லை. சஞ்சய் டெட்லாம் ஒரு அந்த லெவலுக்கு கூட போகல. சஞ்சய் டெட் எங்கேயோ இவர் எங்கேயோ இருக்குது. அப்போ அந்தளவுக்கு கேரக்டர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அந்த ஆரத்தின்னு ஒரு ஊர், அதில் தலைவன் தான் இவன் அப்படி சொல்லி. அதில் என்னென்னா கார்த்தி யாருன்னா இந்த பாபிடியாரோட கீப்புக்கு போன பையன் சொல்லி அவரை ஒதுக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி கட்டமாக வருவார், செம்மட்டாக இருப்பார். அவர் வந்து ராஜா நான் உட்காருவேன், அதுக்கு முன்னாடி கங்குவை கொள்ளுவேன்னு சொல்லிட்டு
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஒன்றும் படத்தில் அந்தளவுக்கு தெருவும் நெகட்டிவ்லாம் இல்லை. நெகட்டிவ்னா என்ன, கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக். அப்புறம் டிஷா பட்டனோட கேரக்டர் அவங்க எதுக்கு இதை ஓகேடா இருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் அந்த ப்ரெசென்டோட முக்கால்வாசின்னு அவங்க இருந்தாங்க. ஸோ சூர்யோட கேரக்டர் அந்த ஃப்ரான்ச்சைஸ் கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. முதல்ல ஒரு காமெடியாக இருந்தார், சாரி சீரியஸாக இல்லை, விளையாட்டாக இருந்தார். ஸோ அந்த பையன் ரொம்ப சீரியஸாக அவர் சண்டை போடுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய மீம்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படின்னா அந்த பாய்ஸ் மீம்ஸு, அப்புறம் மொய் சொல்லி நிறைய மீம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க படத்துக்குள்ளேயே. ஸோ அதுவும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரி படத்தை எதுவும் இல்லை. ஸோ ஒன் டைம் வாட்ச் பண்ண படம் ரொம்ப லேக்கே இல்லை, படம் லேக்கே இல்லை. அடுத்த நடக்கும் அப்போ கொஞ்சம் சீரியஸாக தான் போடுச்சே தவிர நிறைய ட்விஸ்ட்டு படத்தில். ட்விஸ்ட்டு வெங்கட் பிரபாவுக்கு ட்விஸ்ட் இல்லைனாலும் ட்விஸ்ட் இருக்குது. 2-3 ட்விஸ்ட்டு நீங்கள் யாரோ இது ஐயோ அப்படின்னு நீங்கள் அதே கொடுப்பீங்க. பட் காஸ்தி தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் போட்டா பாருங்க பார்ட் 2 ஏன் அப்படி பண்ணுறாங்க. இப்போ வர்ற படம் எல்லாமே பார்ட் 2. இந்த வருஷம் இந்த படம் நீங்கள் முக்கால்வாசி படம் பாருங்கள் கோட்டு வந்துச்சு. கோடு சொல்லி பார்ட் 2 விட்டாங்க. தேவரா பார்ட் 1 பார்ட் 2 விட்டாங்க. இப்போ கங்குவாவுக்கு பார்ட் 1 பார்ட் 2. இது சிவா ஆக்சுவலி அந்த இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், நான் வந்து கங்குவா வந்து ஒரு யூனிவர்ஸாக கொண்டு போக போகிறேன்னு. இந்த லோக்கியை தான் ஆரம்பிச்சு விட்டாப்புல யூனிவர்ஸில். எல்லாம் யூனிவர்ஸோட வராங்க. இந்த கல்கி வேறு பார்ட் 2 இருக்குது. அதில் நம்ம என்ன சொல்கிறது, படத்தை வர்றது நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ணுறது நம்ம வேலை. ஸோ நம்ம அதை மட்டும் பார்ப்போம், நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ அந்த படத்தில் வந்து அந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா 300 மேலே தான். ஆனால் இப்போ வந்து வசூல் அடிச்சிருக்கு 126 126 crores வந்து பார்த்திங்கன்னா இப்போ வசூல் அடிச்சிருக்கு. எல்லாம் ஆக்சுவலி இது வந்து ஒரு பேன் இண்டியன் மூவி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணது சூர்யா. அந்த ஆடியன்ஸ் சொல்லி ஒரு பேன் இண்டியன் லெவல் மூவின்னு சொல்லி. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். படம் வந்து மாஸ்டர் பீஸ் சொல்ல முடியாது, பீக் செம்மையாக இருக்குது. மியூசிக் சரி, அந்த டைரக்டரோட ஸ்கிரிப்டு, ஆக்டரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. இவங்க ஏன் வந்து இந்த மூவி இவ்வளோ ஹேட்னு தெரியல. ஸோ அது என்னோடய ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு படம் எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு புஷ்பா 2 வருது. நான் ஆக்சுவலி வந்து யாரோட பர்சனல் ஃபேன் கிடையாதுங்க. நான் வந்துட்டு சினிமா ஃபேன். எந்த படம் தான் நான் தெலுங்கு மலையாளம் தமிழ் சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி தேவராக்கு போயிருந்தேன். ஸோ தேவரா ரிவ்யூ கொடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தேன் இல்லை வேணாம் பரவாயில்லன்னு நான் கொடுக்கல. ஸோ இந்த படத்தை கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன். இதே புஷ்பா 2க்கு கொடுக்கலாம். புஷ்பா 2 பார்த்துட்டு ரிவ்யூ தரேன். அதுக்கு நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே புஷ்பா போனேன். நான் எனக்கு தெலுங்கு படம் நான் கொஞ்சம் ஃபேவரட். அது அல்லு அர்ஜுனா படம் நம்ம பார்ப்பேன். ஸோ புஷ்பா 1க்கு நான் புஷ்பா 1 வந்துட்டு புஷ்பா 2 வரும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டுங்க. ஸோ இதை வருது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் சிங்கிளாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபேமிலியோடு பார்க்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த வெட்டுறது குத்துறது சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃப் இல்லை உங்கள் அம்மா கூட போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, படத்தை ஒரே வெட்டு குத்துது அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா கூடயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா அது உங்களுக்கு ஓகே, அவங்க நல்லா இருக்கும். பட் ஃபேமிலியோடு போனீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வெட்டுறது, ரத்தம், குத்து அப்படி தான் இருக்கும். ஆனால் சூர்யா அந்த கேரக்டர்லாம் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கங்குவா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, அந்த தலைவன் பாட்டு ரிலீஸ் ஆனப்போ நீங்கள் டக்குன்னு மைண்டுக்கு வந்த கேரக்டர் வந்து ஆட்டோமேஸ் பிரைம் தான். நான் லீடர்னால் அவர் தான். ஃபிக்ஷனில் லீடர்னால் யார், ஆட்டோமேஸ் பிரைம் தான். ஸோ நீங்கள் அந்த பாட்டை கேட்டானே வீரா அது கேட்டேன் ஆட்டோமேஸ் பிரைம் தான் மைண்டுக்கு வந்தார். ஓகே, இப்போ நினச்சேன் கேடா பிரைமை கூட டேடி அடிக்கிடலாம் யூடியூப்பில் சொல்லிட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் நான் சுக்குனாவோட ஒரு எடிட் வச்சுருக்கேன். அதை முடிச்சுட்டு தான் வேணால் நான் ஆட்டோமேஸ் பேமெண்ட் எடிட் போடுறேன்னு. ஆக்சுவலி நான் ஏன் வீடியோ போடலன்னா அவங்களால எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்க நிறைய வீடியோ நான் போடல. பட் இது வந்து அவசரமாக போடுறேன். ஏன்னா படம் வந்து 2 வாரம் ஒரு வாரம் மேலே ஆக போகுது. ஸோ லேட் ரிவ்யூ தான் மன்னிச்சுவாங்க. பட் பரவாயில்ல, ரிவ்யூ பார்த்துட்டேன். பட் இது என் ரிவ்யூ ஒரு யூடியூபராக என் கடமையை செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி டீமன் ஸ்லேயரோட ரிவ்யூ போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு 8.89K வந்துருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டாக வந்து நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை எல்லாத்தையும் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி 10K எடுத்து கொடுங்க. 10K 100K கண்டிப்பாக சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கும், காசு கிடைக்கும். நான் கண்டிப்பாக நான் யூடியூப்பில் சொல்லுவேன். உங்களுக்கான டீமே வந்து ஒரு நன்றியோடு தான் இருப்பேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்த நல்ல மீட் பண்ணுறேன். பை.